என்ன நண்பா, என்ன நம்பிஸ், என்ன தோலா தோலிஸ், என்ன சைட்டா மேட்ருக்கு வந்துடலாமா? என்ன பாண்டிச்சேரி மக்களை சாப்பிட்டீங்களா? பாண்டிச்சேரினாலே வில்லியம் கோயில் மாதா தான், பாண்டிச்சேரினாலே அரவிந்தர் ஆசிரமம் தான், பாண்டிச்சேரினாலே நம்ம பாரதி பிறந்தா இதுதான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே கோயில் தான், பெரம்பூர்னாலே யாருக்கும் தெரியாது பாரு. திருநெல்வேலியில் ஆழ்வா, திருச்செந்தூர்ல வந்து திருப்பூருங்க, சாத்தூர்ல சேவு, கோயில்பேட்டில் கடல் மிட்டாய், மதுரையில் மல்லி, திண்டுக்கல்ல போட்டு, திருச்சினா காவேரி, மணப்பாறை முறுக்கு, விஜய் ஒரு இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். தெரியும். ஆனா நின்னுக்கிட்டு ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்ல. நாங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோம், பணம் தருங்க, அப்புறம் பழைய பட்டு புடவைகள், பட்டு பாவாடைகள் மாதிரி நான் வந்து பட்டு புடவை தருவேன், நான் வந்து 2000 தங்கம் தருவேன், உங்க வீட்டுக்கு பழைய ஜாமான்களை வாங்கிட்டு போவேன். இதுக்கு தேவையில்லை முதலமைச்சர். எனக்கு தேவை நல்ல கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கையை தர வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். 10 வருஷமாக சீமானெல்லாம் என்னங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமாங்க? பணம் வேணுங்க. பணம் இருந்தாலும் அரசியல் பண்ண முடியும். களஞ்சியத்துல பணம் இருக்கா? ஹிமாயின்ட்ட பணம் இருக்கா? வெண்ணிலாட்ட பணம் இருக்கா? இங்க இடமான காந்திரிய பணம் இருக்கா? பணம் இல்லடா. அரசியல் செய்ய நல்ல குணமும் நல்ல மனமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும் என்றுதான் இந்த நிலத்துல 1000 விளக்குல 1000 போராட்டங்களை பார்த்த சீமானுடைய தம்பி களஞ்சியத்தை இறக்கியிருக்கிறார். இந்த நிலத்துல எந்த போராட்டத்துல நீங்க நினைச்சு பாருங்க. காவல்துறை ஒரே ஒரு வழக்கு போடுறான். ஒரு வழக்கு போட்டு கரூரை விட்டு கோலம் மாறி ஓடி போன விஜய் எங்க? அதனாலதான் சொல்றேன், ஜெய்காலி ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. வழக்கு போடுறதுக்கு ஓடி போன விஜய் எங்க? 2018 காவிரி போராட்டம். காவிரிக்கு நாம் நீர் கட்டி போராடி கொண்டிருக்கும் போது சென்னையிலே IPL போட்டி நடைபெறக்கூடாது என்று போராடிய போராட்டத்திலே காவல்துறையின் பூட்சு கால்கள் இதே அண்ணன் களஞ்சியத்துடைய நெஞ்சிலே மிதித்தார்கள். அந்த காவல்துறை அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாலும், காவல்துறை எட்டி உழைத்தாலும், செத்தாலும் சாவடை ஒழிய இந்த போராட்ட காலத்தை விட்டு போக மாட்டேன் நின்னவன்டா எங்களுடைய அண்ணன் களஞ்சியம். அதை போல நீங்க இருக்கிற JCD பிரபாகருக்கோ இல்ல எழிலன் நாகநாதனுக்கோ இப்படி போராட்ட காலத்தில் நின்று வந்தாங்களா? அது வந்து ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட். எழிலன் JCD பிரபாகர் விஜய் கட்சியில இருந்து ஊழல் ஒழிக்க போறாரு. நேற்று வரைக்கும் சார் எங்க இருந்தீங்க? அதிமுக என்ன கட்சி? ஊழல் கட்சி. அதிமுக ஊழல் சக்தி JCD பிரபாகரை பனையூர்ல வச்சு வாஷிங் மிஷின்ல போட்டு திருத்தியாச்சு. அந்த காலம் பூரா போயிடுச்சு. இப்போ வெள்ளையா இருக்கு, இப்போ பளிச்சுன்னு இருக்கு, நான் ஆளா போட்டு பண்ணிருக்கேன், உஜாலாக்க மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி JCD பிரபாகர் அதிமுக இருந்தா ஊழல் சக்தி, தாவேக வந்தா தூய சக்தி. செங்கோட்டையன் அதிமுக இருந்தா ஊழல் சக்தி, தாவேக வந்தா தூய சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, தாவேக ஒரு தூய சக்தி. இதை கூட சிவகார்த்திகேயன் கடை வாங்கிருக்காப்ல. என்ன தூய சக்தி? எப்படி தூய சக்தி? தன்னுடைய வருமானத்தை மதித்து புலிப்படத்துல 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டிய நீங்கள் தூய சக்தியா? அதிமுக 106 வேட்பாளர்களை கடன் வாங்கிய பக்கா மாசு நீங்கள் தூய சக்தியா? நேற்று வரைக்கும் அதிமுக இருந்த JCD பிரபாகரையும் செங்கோட்டையனையும் அதிமுக பல வேட்பாளரையும் கடன் வாங்கி போட்டு நீங்கள் தூய சக்தியா? எல்லாவற்றையும் தாண்டி லாட்டரி சீட்டை வச்சு ஏழை மக்கள் வயிற்று அடிக்கிற ஆதரவு கூட வச்சுக்க நீ எப்படா தூய சக்தி? அண்ணன் சீர் தருவேன், தாய்மாமன் சீர் தருவேன், அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல உங்க பொண்டாட்டிக்கு சீர் கொடுங்க, அப்புறம் அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் அப்புறம் கொடுக்கலாம். கட்டிய மனைவி நீதிமன்றத்தை கதறிக்கிட்டு இருக்காப்ல. இங்க இவரு இந்த களவாணி படத்தோட டயலாக் உண்டு. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வக்கீல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கிட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி மனைவி கதறிக்கிட்டு இருக்கு, பிள்ளை லண்டன்ல கதறிக்கிட்டு இருக்கு, மகன் வலசர பாகத்துல ஆசில தங்கி இருக்கிறான். இவரு என் உடம்பு தோலை அறுத்து செருப்பா செஞ்சு உங்களுக்கு போட்டாலும் நன்றி கிடந்து அதில் உங்க அம்மா அப்பாவுக்கு காட்டுப்பா, உன் மனைவி பிள்ளை காட்டு. RK நகர் வேட்பாளர் மரியவல்சன் டைவர்ஸ், இந்த பெரம்பூர் மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் டைவர்ஸ், விஜய் டைவர்ஸ், ஆதவர்ஸ்லாம் டைவர்ஸ். ஏண்டா அது தமிழக வெற்றி கழகமா இல்ல பொண்டாட்டி எதிர்ப்பு கழகமாடா? கட்டிய மனைவியை வச்சு வாழ முடியாது. நீங்க எப்படா நாட்டை காப்பாத்துவீங்க? ஆனா பெரியார கொள்கை தலைவர் கொள்கை எதிர்ன்னு பார்த்தா இதுதான். கருணாநிதி ரோல் மாடல் எதிர்ன்னு பார்த்தா இதுதான். கருணாநிதி எதிர்க்கு ரோல் மாடல் பார்த்தா இதுலதான் ரோல் மாடல் இருக்காப்ல. எங்களுக்கு கருணாநிதி ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு ஜெயலலிதா ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு MGR ரோல் மாடல் அல்ல, எங்களுக்கு அண்ணா ரோல் மாடல் அல்ல. எங்களுக்கு தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய நாட்டுக்காக கட்டிய மனைவியை பெத்தெடுத்த பிள்ளைகளை களத்துல பலி கொடுத்து உலகத்தின் 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எங்கள் ரோல் மாடல். துப்பாக்கிய படத்துல நடிச்ச நீயே பெரிய ஹீரோனா. துப்பாக்கி தூக்கி நாட்டு மக்களுக்காக சண்டை போட்ட எங்க தலைவன் மனைவி பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஹீரோ. நீங்க பெரிய மாசு, பெரிய பக்கா மாசு.
அப்படின்னா நீங்களே பெரிய மாசுன்னா உலக தமிழர்களின் ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் எவ்வளவு பெரிய மாசு. நாங்க 2000 தர மாட்டோம், 2500 தர மாட்டோம், தாலிக்கு தங்கம் தர மாட்டோம், ஆனால் வீட்டுக்கு வீடு சுகாதாரமான குடிநீரை இலவசமாக தருவோம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கும். நாசக்கார திட்டங்கள் அனைத்தும் இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்படும். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம்லாம் இருக்கு பேருக்கு. ஆனா உண்மையிலே இல்லம் தேடி வெள்ளம் தான் தமிழ்நாட்டில் வருது. இல்லம் தேடி கல்வியும் வரல, இல்லம் தேடி மருத்துவம் வரல. அதனால உண்மையிலே இங்க தேவை என்பது அடிப்படை கட்டமைப்பு. அடிப்படை கட்டமைப்புக்கும் அடிப்படை தேவைக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் ஒருத்தருக்கு வித்தியாசம் இல்லை. சோறு தண்ணி இல்லாம கூட வாழ்ந்துடலாங்க, ஆனா அடிப்படை தேவை இல்லாம வாழ முடியாதுங்க. யாரு? நம்ம பக்கா மாசு. சோறு தண்ணி இல்லாம வாழ்ந்துடலாம். அடிப்படை என்ன? அடிப்படை தேவை என்னென்ன? சாலை, பள்ளிக்கூடம், மருத்துவமனை, கழிவறை, நூலகம், அப்புறம் நெல் பதனிடும் கூடம், இதெல்லாம் அடிப்படை. மின்சாரம், மின் விளக்கு, வீட்டுக்கு வீடு கழிவறை, இது அடிப்படை தேவை. வீட்டுக்கு வீடு தண்ணி அடிப்படை தேவை. ரேஷன் கடை அடிப்படை தேவை. ஆனா அடிப்படை தேவையில் அத்தியாவசிய தேவை என்பது உண்ண உணவு, உடுத்த உடை, குடிக்க தண்ணி, இது அத்தியாவசியம். ஆனா அந்த முண்ட கலப்புக்கு அத்தியாவசியத்துக்கும் அடிப்படைக்கும் வித்தியாசம் தெரியல. இவர்தான் இந்த நாட்டையே திருத்தி போட வந்தவர். ஆமா, புடல் காஸ்ட்ரோ கூட ஒன்னா ஜெயில இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காப்ல. நெல்சன் மண்டேலா கூட 27 வருஷமா உள்ள வந்துட்டு வெளியே வந்திருக்காப்ல. நாட்டு மக்கள் இவரை காத்து கிடக்குறாங்க. வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானே. எங்க வீதி வீதியா வந்த? தேர்தல் தேதி அறிவிச்சு 25 நாள் ஆச்சு. டிசம்பர் மார்ச் மாசம் 14 தேதி அறிவிச்சாங்க. மார்ச் 23 தேர்தல் பரப்புரையை ஒருத்தர் தொடங்கினாரு திருத்தணியில. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒரு கூட்டத்துல 1 மணி நேரம். NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ், ANI போன்ற ஆங்கில ஊடகங்கள், புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி என்ற உள்ளூர் ஊடகங்கள், கலாட்டா, பிகனோட்ஸ் போன்ற உள்ளூர் யூடியூப் சேனல்கள் ஒரு நாளைக்கு காலையிலே 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை 8 கூட்டத்திலும் 8 மணி நேரமும் தற்சார்புனா என்ன, கல்வி எப்படி மாத்துவேன், மருத்துவமனை எப்படி மாத்துவேன், நீரை எப்படி சுகாதாரமா கொடுப்பேன், எப்படி நாசக்கார திட்டங்களை வெளியேற்றுவேன், தென்னை அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன், பனை அது சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன், எப்படி எல்லோருக்கும் வேலை கொடுப்பேன், எப்படி ஆட்டு பண்ண வைப்பேன், எப்படி மாட்டு பண்ண வைப்பேன், எப்படி நெய்தல் படை கட்டுவேன், எப்படி காவிரியை மீட்பேன், எப்படி முல்லை பெரியாரை மீட்பேன், எப்படி கச்சத்தீவு பிரச்சனையை தீர்ப்பேன், எப்படி நெய்வேலி பிரச்சனையை தீர்ப்பேன், என் தாய்மொழி தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக, வழிபாடு மொழியாக, ஆலய மொழியாக, எல்லா பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எப்படி மாற்றுவேன் என்று உள்ளத்தில் இருந்து உளமாற ஒருத்தன் பேசிக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆனால் அதே தேர்தல் பரப்புரை பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணி 12 நிமிஷம், திருச்சி கிழக்கு 12 நிமிஷம், பாண்டிச்சேரி 12 நிமிஷம், 36 நிமிஷம். அடுத்தால திருநெல்வேலி 20 நிமிஷம், மொத்தம் 56 நிமிஷம் தாங்க. இந்த 25 நாள்ல இந்த பக்கா மாசு பிளாஸ்ட் பேசியிருக்கு.